சரத்குமாரின் யாரும் அறியாத மறுபக்கம். சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஹீரோ என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் சரத்குமார் 1954 ஜூலை மாதம் 14 சிவகங்கை எம். ராமநாதன் மற்றும் புஷ்பலீலா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர். இவர் பிறந்தது இந்தியாவின் தலைநகரமான புதுடெல்லி. கணிதத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை சென்னை புதுக்கல்லூரியில் படித்த இவர் படிக்கும்போதே சென்னை ஆணழகனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய 6 மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற இவர் பெங்களூரில் தினகரன் பத்திரிகையில் வேலை செய்த போது சினிமா உலகத்தோடு இவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. சமாஜம்லோ ஸ்திரீ என்ற தெலுங்கு படத்தின் படப்பிடிப்பு தளத்திற்கு தயாரிப்பாளரின் நண்பருடன் சென்ற இவரை நடிகராக்கியவர் தெலுங்கு பட இயக்குனரான முக்கால் ராமகிருஷ்ணா. 1986 வெளியான அப்படத்தில் சுமன், பானுச்சந்தர், விஜயசாந்தி மூவரும் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர். அடுத்து தாயே நீயே துணை படத்தில் சிறு வேடத்தில் நடித்த இவருக்கு அந்த படத்தின் கதாநாயகன் கார்த்திக்கின் நட்பு கிடைக்க அதைத் தொடர்ந்து தனது நண்பருடன் இணைந்து கார்த்திக் நடித்த கண் சிமிட்டும் நேரம் படத்தை தயாரித்தார் இவர். கவிஞர் கண்ணதாசன் மகன் கலைவாணன் இயக்கிய அப்படம் 100 நாள் படமாக அமைந்ததோடு தெலுங்கில் கார்கோட்ட குடு என்கிற பெயரில் மொழி மாற்றம் செய்யப்பட்டது. விஜயகாந்த் கதாநாயகனாக நடிக்க R.K. செல்வமணி இயக்கிய புலன் விசாரணை படத்தில் வில்லனாக நடித்ததுதான் இவருக்கு பெரிய திருப்புமுனையை தந்தது. அதே ஆண்டில் 15 தமிழ் படங்களிலும் 4 தெலுங்கு படங்களிலும் நடித்தார் இவர். வில்லனாக நடித்து வந்த இவரை பாசிட்டிவான வேடத்தில் காட்டிய படம் விஜயகாந்தின் கேப்டன் பிரபாகரன். K.S. ரவிக்குமார் இயக்கிய சேரன் பாண்டியன் திரைப்படம்தான் கதாநாயக அந்தஸ்தை இவருக்கு ஏற்படுத்தி தந்த முதல் படம். அதைத் தொடர்ந்து இயக்குனர் மணிவாசகம் பெரிய கவுண்டர் பொண்ணு படத்தில் இவரை கதாநாயகனாக்கினார். இந்த படம் 100 நாள் ஓடி சரத்குமாரை ஒரு வெற்றி கதாநாயகனாக்கியது. பவித்ரன் இயக்கத்தில் சரத்குமார் நடித்த சூரியன் வித்தியாசமான கதை அமைப்புடன் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு வசூலில் சாதனை புரிந்தது. சரத்குமாரை திரையுலகில் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றதில் சூரியன் திரைப்படத்திற்கு பெரும் பங்குண்டு. இவரது 62வது படமாக வெளிவந்த நாட்டாமை படம் வெற்றி படமாக அமைந்தது மட்டுமின்றி இவருக்கு தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதையும் பெற்று தந்தது. சரத்குமாரின் திரையுலக வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க ஒரு படம் விக்ரமனின் இயக்கத்தில் உருவான சூரியவம்சம். அதைத் தொடர்ந்து நட்புக்காக, சிம்மராசி, மாயி, சமுத்திரம், அரசு, ஏய் என பல படங்கள் அவருக்கு வெற்றி படங்களாக அமைந்தன. இவரது 100வது படமான தலைமகன் படத்தை அவரே தயாரித்து இயக்கினார். 1991 முதல் 2009 வரை 18 ஆண்டுகள் கதாநாயகனாக நடித்த இவர் காஞ்சனா, சென்னையில் ஒரு நாள், நிமிர்ந்து நில், கோச்சடையான் போன்ற படங்களில் முக்கியமான வேடங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார். 102 தமிழ் படங்களிலும் 14 தெலுங்கு படங்களிலும் 7 மலையாள படங்களிலும் 3 கன்னட படங்களிலும் நடித்திருக்கும் இவர் தற்போது சண்டமாருதம் என்கிற படத்தில் கதாநாயகனாக 2 வித்தியாசமான வேடங்களில் நடித்து வருகிறார். நாட்டாமை, நட்புக்காக, சிம்மராசி போன்ற படங்களுக்காக 3 முறை தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது பெற்ற இவர் சினிமா எக்ஸ்பிரஸ், ஃபிலிம்ஃபேர், தினகரன் மற்றும் தனியார் தொலைக்காட்சிகளின் விருதுகளை பலமுறை பெற்றுள்ளார். சின்ன திரையிலும் இவரது பங்களிப்பு உண்டு. தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் கோட்டீஸ்வரன் என்ற பொது அறிவு போட்டியை தொகுத்து வழங்கினார் இவர். தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளராக 4 வருடம் பதவி வகித்த இவர் பின்னர் அதன் தலைவராக பொறுப்பேற்றார். இன்று வரை செயலாற்றி வருகிறார். திமுக, அதிமுக ஆகிய அரசியல் கட்சிகளில் உறுப்பினராக இருந்த இவர் 2002 திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினரானார். 2006 அக்கட்சி தலைவர்களுடன் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் திமுகவில் இருந்து வெளியேறினார். பின்னர் அதிமுகவில் மனைவி ராதிகாவுடன் இணைந்து அக்கட்சிக்காக தேர்தலில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். 2007 ஆகஸ்ட் 31 அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை துவக்கி அதன் தலைவரானார். திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னரே சாயாதேவி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவருக்கு வரலட்சுமி, பூஜா என்னும் 2 மகள்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக சாயாதேவியை விட்டு பிரிந்த இவர் நடிகை ராதிகாவை 2001 திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ராகுல் என்கிற மகன் இருக்கிறார். மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகையை ஆங்கிலம் மற்றும் தமிழில் நடத்தி வரும் இவர் அதன் ஆசிரியராகவும் உள்ளார்.
அரசியல்வாதி, சினிமா நடிகர் என்று பலவேறு முகங்கள் எனக்கு இருந்தாலும் பத்திரிகை துறையில் எனக்குள்ள ஈர்ப்பின் அடையாளம்தான் இந்த பத்திரிகை என்கிறார் இவர். திரையுலகில் அலைபோல் நுழைந்து மிக குறுகிய காலத்தில் மலை போல் உயர்ந்து நின்ற இவரின் வளர்ச்சி உண்மை, உழைப்பு, உயர்வு என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் உருவானது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.